ஈத்துல எடுக்காம வந்தவங்க கையில் இருக்குங்க. கையில் இருக்குன்னா தாளம் போடுங்க. சரியா? நல்ல தாளம் போடலாம். இது மறைச்சிருக்கு. பரவாயில்ல, நீங்க என்ன கவனிக்கிறீங்கல்ல?
இதான் சான்ஸ் தூங்கிறாங்க. ஐயா தான் நம்மளை கவனிக்கலையே, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிக்கணும் வேணாம், நீங்க ஒன்றும் வழி வேணாம். அப்போ கொஞ்ச நாள் எக்ஸ்பிளைன்ல தங்கி இருக்கும்போது இந்த அம்மா வயசான பாட்டியம்மா போனாங்கல்ல மாமியார், அவங்க அங்கேயே கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அங்கேயே கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஒரு இவர் என்ன பண்ணாரு, அங்கே இருக்கிற இந்தியன் எம்பசியில் போய், இந்த இந்தியாவுக்குன்னு ஒரு எம்பசி இருக்குல்ல, கான்சுலேட்டில் போய் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்படி என்னுடைய மாமியார் இறந்து போயிட்டாங்க, நான் என்ன செய்யணும்? அப்போ அந்த இந்தியன் கான்சுலேட்டில் சொன்னாங்க, ஜெருசலம்ல ரெண்டு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு முன்னாடி. ஒன்று வந்து நீங்க உங்களுடைய மாமியாருடைய பாடியை நீங்க இந்தியாவுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படி எடுத்துட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட $2,000 ஆகும். எத்தனை டாலர்ஸ்? $2,000 ஆகும். நீங்க தாராளமாக கொண்டு போய் இந்தியாவில் நீங்க செய்ய வேண்டியது. இன்னொரு சாய்ஸ் என்னன்னு கேட்டாரு, இங்க ஒரு $150 செலவு பண்ணீங்கன்னா எருசலேம்லயே அவங்கள என்ன செய்யலாம், பரி பண்ணிடலாம், ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நீங்க எந்த சாய்ஸ் ஏற்படுறீங்க? இவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நான் வந்து அவங்கள இந்தியாவுக்கு எடுத்துட்டு போயிருந்தேன் சொன்ன உடனே அந்த கான்சுலேட்ல இருக்க ஒருத்தர் சொன்னார், இல்லையா $2,000 செலவு பண்ணி நீ இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறேன்ற, $150 செலவு பண்ணா இங்கே அழகா அடக்கம் பண்ணிட்டு வரலாம், நல்ல ஒரு மகிமையான அடக்கம் கிடைக்கும், எருசலேம்ல அடக்கம் பண்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இவர் சொன்னாரு, சரிதான், ஆனா எனக்கு ஒரு சிக்கல் அப்படின்னாரு. என்னங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படிதான் எருசலேம்ல அடக்கம் பண்ணாங்க. அவர் 3வது நாள்ல உசுரோட வந்துட்டாரு. I am not willing to take any risk அப்படின்னாங்க. புரியுது, பரவாயில்லையே, சிலர் அர்த்தத்தோடு செய்கிறாங்க. இதையே அப்படி மாத்தி, இப்ப நான் சொல்றேன்ல, இதையே மாத்தி அந்த அம்மா போய் பேசான் இறந்தது மாமனாருன்னு சொல்லலாம்.